ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். ஐயோ எப்பா நம்மளுக்கு தலையே பிச்சுக்குதுப்பா. என்னென்னா இவங்க எப்போ சண்டை போடுறாங்க, எப்போ சண்டை போடலன்றது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. இவங்க உண்மையாகவே சண்டை போடுறாங்களா இல்லை ப்ராங்குக்காக சண்டை போடுறாங்களோட விஷயங்களும் பயங்கரமான ஒரு டவுட்டாக இருக்குது. ஆனால் கடைசியில் ரெண்டு பேரும் அழுவு தான் தெரியுது இது உண்மையாகவே சண்டைன்னு. என்னென்னா பவித்ராவோட பர்ஃப்யூமை வந்து யாரும் திருடிட்டாங்க. யார் திருடுறது? பிக் பாஸ்குள்ளே யார் திருட முடியும் அப்படின்னா அதை வந்து அன்ஷிதா தான் திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு பவித்ரா கண்ணாமலும் கத்துறாங்க. அன்ஷிதா அதுக்கு மேலே பங்கு கத்துறாங்க. பக்கத்தில் வந்து ஜெஃப்ரி தலையை பிச்சுக்கிறார். அதுக்கப்புறம் அன்ஷிதா இழுத்துட்டு வராரு. இவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, உன் பர்ஃப்யூம் நான் எதுக்கு எடுக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஜெஃப்ரி இழுத்துன்னு போகிறாங்க. எங்கேயா போகிறாங்கன்னு பார்த்தா அங்கே போயிட்டு அவங்க காமிக்கிறாங்க. இதை பாருங்கள், இதில் விலை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க, இதை நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பர்ஃப்யூம் காமிக்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பொழுது இவ்வளோ பர்ஃப்யூம் இருக்கும்போது நான் எதுக்கு வந்து இதை திருடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான பிரச்சனை போகுது. ஜெஃப்ரியும் வந்து புரியுதுன்றாப்புல. ஆனாலும் பவித்ரா விட மாட்டாங்க. அவள் தான் பண்ணியிருப்பா, அவள் தான் எனக்கு டவுட்டாக இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. திடீர்னு இன்னொரு இடத்துல பார்த்தா ரியா வந்து அந்த பர்ஃப்யூம் கொடுக்குறாங்க. பவித்ரா வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்காங்க, மஞ்சரின்னு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு கொடுத்துட்டு நான் தான் வந்துட்டு எடுத்தேன், இது வந்து வேறு மாதிரி சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகலாம், பார்த்தா அது இவ்வளோ தூரம் போகுது, நான் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 2 நாள் இருந்துச்சா பர்ஃப்யூம். 2 நாள் நான் ஏன் பண்ணீங்க, இப்போ வந்து இந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அதுக்கப்புறமும் வந்து அன்ஷிதா வந்து கத்துறாங்க. அது எப்படி அப்போ நீ என்னை சொல்லலாம் அப்படின்னா பவித்ரா வந்து நீ தான் இது பண்ண மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கத்துறாங்க. பயங்கரமாக கலாட்டாக போகுது. எல்லாருமே வந்துட்டு அன்ஷிதா இது பண்ணுறாங்க, பவித்ரா திட்டுறாங்க. நீயே அப்படி பண்ணுறேன்னா பவித்ரா வந்து சண்டை போடுறாங்க. எல்லோரும் என்னையே சொல்கிறீங்க, ஏன் அன்ஷிதாவை சொல்ல மாட்டேங்க அப்படின்னு. அன்ஷிதா எப்படி சொல்லுவாங்க, அவங்க தான் எடுக்கவே இல்லையே. பவித்ரா வந்துட்டு டென்ஷனாகி கோவப்பட தப்பு. அதில் பவித்ராவுக்கு ஒரு பக்கம் அழுக வந்துருச்சு. இப்படியே மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. அதாவது சண்டை வரலாம், இது சின்ன தம்மாத்தோட கொசுக்கெல்லாம் ஒரு சண்டை வருது. கொசு என்னை கச்சிச்சு ஒரு சண்டை, வந்து என் சாப்பாடில் வந்து நின்றுச்சின்னு ஒரு சண்டை, இனியாக நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் 2 பேருமே நல்ல ஒரு டஃப்பான ஒரு பிளேயர்ஸ் தான். சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிக் பாஸ் சுவாரஸ்யத்தை கொடுக்குதா இல்லை ஏமாற்றத்தை கொடுக்குதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.